மன்னாரில் விபத்தில் சிக்கி அடுத்தடுத்து 2 இளைஞர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை கட்டேரம்மன் பகுதியிலும் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசந்திரி சந்திரகாந்தன் அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெறுவது தொடர்பாக அதற்கு முன்னரே அவர் அறிந்திருந்தமை விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர யாழ்ப்பாணத்தில் 15 பேர் கொண்ட கும்பல் வீடு ஒன்றின் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் 3 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர யாழ்ப்பாணத்தில் மது அருந்திய நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இவை தொடர்பில் தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். மன்னாரில் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கி 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மன்னாரில் நேற்றைய தினம் இரவு ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது மன்னார் உயிர்த்தராசன்குளம் சந்தி பகுதியிலே இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. கட்டுக்கரை குளத்திற்கு அருகிலே மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் உயிர்த்தராசன்குளம் சந்தியிலே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிலங்குளத்தில் பெட்ரோல் அடித்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக முருங்கன் நோக்கி சாப்பாடு கட்டுவதற்காக சென்ற டனி என அழைக்கப்படுகின்ற இளைஞன் மாட்டில் மோதி இவ்வாறு விபத்து சிக்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல் வெளிவந்திருக்கிறது. குறித்த இளைஞன் 29 வயதுடைய இளைஞன் என அறிய முடிகிறது. இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. அதேவேளை நேற்றைய தினம் காலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த இளைஞன் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக மன்னார் பண்ணை வெட்டுவான் பகுதியிலே விபத்தில் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பண்ணை வெட்டுவான் பகுதியிலே மோட்டார் சைக்கிளில் இருவர் பயணித்துக் கொண்டிருந்த வேளை இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் பண்ணை வெட்டுவான் புகையிரத கடவை பகுதியிலே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் குறித்த இளைஞன் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் காலை குறித்த இளைஞன் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. பிச்சைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மது என அழைக்கப்படுகின்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த இளைஞனும் மற்றொரு நபரும் குஞ்சுக்குளத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். அங்கு சென்று விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளை, அதாவது மன்னார் நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தற்பொழுது அடுத்தடுத்து வீதி விபத்துகளால் பல இளைஞர்கள் உயிரிழந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்த்தீர்கள் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அண்மையிலே 2 இளைஞர்கள் உயிரிழந்திருந்தார்கள். அது தவிர அந்த இளைஞர்களுக்கு இரங்கல் செய்தியை முகநூலில் வெளியிட்ட அல்லது இரங்கல் தெரிவித்த ஒரு நபர் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்திருந்தார். அவரும் இளைஞர் தான். அது பெரிய அளவிலே சமூக வலைத்தளத்திலே பேசப்பட்டது. இவ்வாறு இளைஞர்கள் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலும் நோய்வாய்ப்பட்டும் அதே வேளை விபத்துகளாலும் உயிரிழந்திருக்கின்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது தவிர மன்னார் கட்டேரம்மன் பகுதியில் கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. மதவாச்சியிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று இவ்வாறு கட்டேரம்மன் பகுதியில் விபத்துக்குள்ளாகிய நிலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மேலதிகமான விவரங்கள் எதுவுமே வெளிவரவில்லை. இவ்வாறு ஒரு கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக மன்னாரில் இவ்வாறு அடுத்தடுத்து காலை மாலை என 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவலை கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசந்திரி சந்திரகாந்தன் அவர்கள் முதலே அறிந்திருந்ததாக விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. பிள்ளையானுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்று தொடர்ந்து கூறப்பட்டு வருகின்றது. அதற்கான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் அரசு தரப்பிலிருந்து அவ்வப்போது தகவல்கள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரிடம் பல குற்றச்செயல்கள் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதில் முக்கியமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. பேராசிரியர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரது சகாக்களும் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பலர் கைது செய்யப்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
இவ்வாறான சூழ்நிலையில் தான் பிள்ளையான் கடந்த 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்தநாயக தாக்குதல் சம்பவத்தை முன்னரே அறிந்திருந்ததாக தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அப்போது அவர் சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர் இந்த உயிர்த்தநாயக தாக்குதல் தொடர்பாக அறிந்திருந்தார் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக, அதாவது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். புலனாய்வாளர்கள் இந்த விடயத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதைவிட முக்கியமாக அசாத் மௌலானாவை நாட்டுக்கு கொண்டு வந்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அரசு தீவிரம் காட்டி வருகின்றது என்பது போன்ற கருத்தையும் அவர் அந்த சந்தர்ப்பத்திலே முன்வைத்திருந்தமையை அவதானிக்கக்கூடிய வகையில் இருந்தது. எனவே இந்த உயிர்த்தநாயக தாக்குதல் சம்பவம் தற்பொழுது வரை பேசுபொருளாக இருக்கின்றது. ஆனால் அதற்கான முடிவு வரவில்லை. யாரு குற்றவாளி என்றும் தெரியவில்லை. யாருக்காக இந்த தாக்குதல் சம்பவம் நடந்தது என்பதும் இதுவரை தெரியவில்லை, அதாவது உறுதி செய்யப்படவில்லை. பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்பட்டு வருகின்றது. அதாவது ராஜபக்ச குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது என்கின்ற கருத்துக்கள் கூறப்பட்டு வந்தாலும் அது தொடர்பாக எந்தவித ஆதாரங்களும் வெளியிடப்படவில்லை. ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை ஒரு அரசாங்கம் என்கின்ற அடிப்படையிலே முன்னெடுக்க முடியும் என்பதையும் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொக்குவில் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற வீடொன்றின் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் அதிகாலை 15 பேர் கொண்ட கும்பல் இவ்வாறு அந்த வீட்டுக்கு சென்று வீட்டின் மீது கற்களாலும் இரும்பு கம்பிகளாலும் கூறிய ஆயுதத்தினாலும் தாக்குதல் நடத்தியதுடன் வீட்டில் இருந்த பொருட்களையும் சேதப்படுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசாருக்கு முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட இந்த சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் கார் ஒன்று சேதமடைந்திருப்பதாகவும் வீடும் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட ஏனைய பல பொருட்கள் சேதமாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் காலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்ற நிலையில் எதற்காக இந்த தாக்குதல் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டது, இந்த 15 பேர் கொண்ட கும்பல் ஏன் அங்கு சென்றார்கள், ஏன் இந்த தாக்குதல் நடத்தினார்கள் என்பது தொடர்பாக எந்தவித தகவல்களும் வெளிவரவில்லை. இதைவிட அந்த கும்பலை கை செய்வதற்கான நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தியும் தற்பொழுது ஊடகங்களிலே வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதியில் வன்முறை கும்பல்களால் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. அதை தவிர பொருட்களை சேதப்படுத்துவது, வீட்டை சேதப்படுத்துவது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள், அதாவது பின்னணி காரணங்கள் இருக்கின்ற நிலையில் அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சில பேர் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஆனால் பலர் இந்த சம்பவங்களை எல்லாம் நிகழ்த்திவிட்டு தப்பித்து இருக்கின்றார்கள் அல்லது அவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் நண்பர்களுடன் மது அருந்திய நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யாழ்ப்பாணம் முளவைச்சந்திக்கு அருகிலே வீதியோர பூங்காவின் ஆலமரத்தின் கீழ் இருந்து நண்பர்களுடன் இவ்வாறு உயிரிழந்த 48 வயதுடைய நபர் மது அருந்தியதை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவதானித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக குறித்த 48 வயதுடைய நபர் இன்றைய தினம் சடலமாக இனங்காணப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக போலீசாருக்கு இது தொடர்பாக தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அங்கு சென்று சடலத்தை மீட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு குறித்த நபர் உயிரிழந்தார், அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது இயற்கையாகவே அவர் உயிரிழந்தாரா என்பது தொடர்பாக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவலும் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. இவ்வாறு நண்பர்களுடன் ஆலமரத்தின் கீழ் மது அருந்திய நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.